வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மாரிதாஸ் சவுக்கு சங்கர் கைது. தமிழக அரசியல் களத்தில் பேர் அதிர்ச்சி. மாரிதாசுடைய ஆதரவாளர்களும் சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்களும் கண்டிப்பா பதட்டம் அடைவீங்க. பதட்டம் அடையாதீங்க. இந்த செய்தி தொடர்பாக மாரிதாஸ் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் தன்னுடைய சமூக வலைதளத்துல செய்தியை பதிந்திருக்கின்றார்கள். சோ அது என்ன செய்தி என்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, தமிழகத்துல தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டாச்சுங்க. எல்லா கண்ட்ரோலும் தேர்தல் ஆணையத்துக்கு போயாச்சு. ஆனால் தேர்தல் ஆணையம் தான் இதுவரைக்கும் காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுதா இல்ல திமுக கையில காவல்துறை இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அதிமுக காரங்களும் கதறாங்க, சமூக வலைதள வாசிகளும் கதறாங்க. அதனால இங்க தேர்தல் ஆணையத்துடைய வேலை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. அதை பற்றியும் அலச வேண்டியதா இருக்குது. ஏன்னா மேற்கு வங்காளத்துல தேர்தல் ஆணையமானது மம்தா பானர்ஜி அவர்களை கதற விடுது. ஆனா தமிழகத்துல தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மீது இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சியானது எந்த விதமான அதிருப்தியும் தெரிவிக்கல. நீங்க வேறு மாநிலத்தை பாருங்க, தேர்தல் ஆணையத்தின் மீது ஆளுங்கட்சி பரஸ்பரமா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தமிழகத்துல மட்டும் தேர்தல் ஆணையத்தின் மீது இதுவரைக்கும் திமுக ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருக்குதா? ஆனா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க தான் வரிசையா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையமானது ஒழுங்கா நடுநிலையா செயல்படுதா என்ற விஷயத்தையும் நாம விரிவா பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா சமூக வலைதளவாசிகளும் அதிமுகவினரும் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன கதறல்னு கேக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் விரிவா பேசுறேன். நம்முடைய மாரிதாஸ் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் கரூர் சம்பவத்தை ஜனநாயகம் படத்துடன் தொடர்பு படுத்தி தன்னுடைய சமூக வலைதளத்துல உண்மைக்கு புறம்பாக செய்தி பதிந்திருக்கின்றார்களாம். இந்த செய்தி தவறானது. இந்த அவதூறுகளால் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் படத்துக்கும் அவப்பெயர் சேர்ந்திருக்குதான். அதனால நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களையும் மாரிதாஸ் அவர்களையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனநாயக படக்குழுவினர் தேனாம்பாட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்திருக்கின்றார்கள். புகார் அளித்த உடனே தவேகாவனுடைய விர்ச்சுவல் வாரிசை பொறுத்த வரைக்கும் மாரிதாசும் சவுக்கு சங்கரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு செய்தி போட்டாங்க. இன்னும் சில பேர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதனால மாரிதாஸ் அவர்கள் தலைமறைவு அப்படின்னு போட்டாங்க. இவற்றையெல்லாம் பார்த்த மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் எங்கடா தலைமறைவான? சரிடா, தலைமறைவு தான்டா, ஆனா ஜம்முன்னு வீட்டுல தான்டா இருக்கேன், அங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்குடா. எல்லா கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்யறாங்க. தொகுதிகளுடைய உடன்பாடை ஏற்படுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சில பேருக்கு தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. இப்படி தேர்தல் வேலையில மற்ற கட்சியெல்லாம் மும்முரமா இருக்கின்ற பொழுது உங்க தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அட்லி குடும்ப விழாவுக்கு மும்பைக்கு போயிருக்கார். உண்மையான தற்கூரிகள் நீங்க தான்டா. அதோட இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் என்னவோ புகார் அளிச்ச உடனே என்னுடைய சமூக வலைத்தளத்துல போட்ட பதிவை நீக்கிட்டேன், பயந்துட்டேன் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா ஆக்சுவலா சமூக வலைத்தளத்துல என்னுடைய பதிவு அப்படியே தான் இருக்குது. அந்த பதிவு மூலமா தான் உங்க தலைவர் ஜெயிலுக்கு போக போறாரு. தற்கூரிகளை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பதிவிட்டு இருக்கின்றார் மாரிதாஸ். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகம் படத்துடன் கரூர் சம்பவத்தை தொடர்புபடுத்தின விஷயத்துல எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. அவரு வேற விதமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன கருத்து என்று பார்க்கின்ற போது, சவுக்கு சங்கர் மீது ஒரு வழக்கு இருந்திருக்குது. என்ன வழக்கு என்று பார்க்கின்ற போது, 2025 செப்டம்பர் மாசம் திமுக ஆட்சி மீது உண்மைக்கு புறம்பா பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவரை கைது பண்றதுக்காக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கின் அடிப்படையில் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்பாக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும், அதுக்கு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா தடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடுறதாகவும், உடனடியாக நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் கருத்து தெரிவிப்பாரு. அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கின்றார்களாம். நம்ம சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜாமீன் இருக்கிறாரு. இப்ப ஜாமீன் இருப்பதனால ஜாமீனுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த நிபந்தனை எல்லாம் சவுக்கு சங்கர் மீறுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நிபந்தனையை மீறி அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. திமுக ஆட்சி மீது புகார் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். உண்மைக்கு புறம்பா இருக்குது. அவர் உண்மைக்கு புறம்பா பேசுகின்ற வீடியோக்கள்லாம் சில யூடியூபர் சவுக்கு சங்கருடைய வீடியோவை ஒளிபரப்பு செஞ்சிருக்கீங்க, எப்படி அவருடைய வீடியோவை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையானது சில யூடியூப் சேனலுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவங்களும் போய் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதுல பல பேர் நம்முடைய சவுக்கு சங்கர் வீடியோவை பதிவிட்டவங்க பல பேர் நான் வீடியோவை நீக்கிறேன், இனிமே சவுக்கு சங்கருடைய வீடியோவை பதிய மாட்டேன் அப்படின்னு காவல்துறை கிட்ட உத்தரவாதம் அளிச்சுட்டு வந்திருக்காங்க.
நம்ம கார்த்திக் கோபிநாத் அவர்கள் இளைய பாரதம் என்ற யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்ற உத்தரவு இருந்தால் சவுக்கு சங்கருடைய வீடியோக்களை நான் நீக்கி விடுகின்றேன். ரெண்டாவது, சவுக்கு சங்கருடைய வீடியோவை இனிமே நான் பதிய மாட்டேன். ஆனால் நீதிமன்ற உத்தரவு காட்டுங்க. நீதிமன்ற உத்தரவு இல்லாத பொழுது கருத்துரிமை ஏன் நசுக்கிறீங்க? இது ரொம்ப தப்பு இல்லையா? திமுக மீது யாரும் குற்றச்சாட்டு வைக்க கூடாதா? ஏற்கனவே மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேசுவதே கிடையாது. ஆனா இங்க சமூக வலைதள வாசிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுறோம். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு கூட சவுக்கு சங்கர் விஷயத்துல சம்மன் அனுப்பி எங்கெல்லாம் விசாரிக்கிறீங்க பாருங்க. அப்படி விசாரிப்பது கருத்துரிமை நசுக்குவது போல இருக்குது. நீதிமன்றங்கள் எத்தனையோ வழக்குல கருத்துரிமைக்கு மதிப்பளிக்க வேண்டும், பேச்சுரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாமி நீங்க என்ன பண்றீங்க? பேசவே கூடாது, பேசுறத ஒளிபரப்பு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மன் அனுப்புறீங்க. நீதிமன்ற ஆர்டர் இருந்தா மட்டும்தான் அந்த வீடியோக்களை நீக்குவேன். அப்படி கோர்ட் ஆர்டர் இல்லை என்றால் நான் சவுக்கு சங்கர் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுவேன். ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண வீடியோவை நான் நீக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு. சோ இதற்கு தான் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார். துணிச்சலான முடிவு. திமுக ஆட்சி அகற்றுவதற்கு நீங்க துணை இருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு புதிய வீடியோ பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாகவும் திமுக அங்க ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்தது பின்னணியில் இருக்கக்கூடிய பகீர் தகவலை சொல்ல போறாராம். அடுத்த வீடியோ வெளியிட போறாராம் அப்பா. சோ இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருடைய வாயை எப்படியாவது மூடணும், அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறவங்களையும் மிரட்டணும் என்பதற்காக காவல்துறையானது களத்துல இறங்கி இருக்கிறது. அதனால்தான் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் தான் கருத்துரிமை இல்லை. ஆனா தேர்தல் ஆணையம் வந்தாச்சு. அப்படி வந்த பிறகும் இன்னைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பெரிய மிரட்டுது. ஏற்கனவே பல பேர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. காவல்துறையில திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆனா அந்த அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக அரசியல் மையப்படுத்தி விட்டார்கள். திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற மனநிலையை உருவாக்கிட்டாங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை இன்னைக்கு திமுகவுடைய காலடியில் இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு கார்த்திக் கோபிநாத் அவர்கள் தன்னுடைய வேதனையை பதிவு செய்திருக்கின்றார். சோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருடைய கருத்தை தன்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டதுக்கே சம்மன் அனுப்புறாங்கன்னா, டைரக்டா தன்னுடைய யூடியூப் சேனல்ல மாரிதாஸ் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் திமுக பற்றியான தவறான விஷயங்களை அனுதினமும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக தேர்தல் வரைக்குமாவது இந்த வழக்கை அடிப்படையை வச்சு உள்ள தூக்கி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கே கைது பண்ணாலும் கைது பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறைக்கு அனுப்பினாலும் ஜாமீன்ல வர முடியாது. ஒரு நாள் அவகாசம் இருந்தா போதும். மாரிதாஸ் மீது ஏற்கனவே யாராவது புகார் அளித்திருந்தாங்கன்னா அந்த வழக்கு நோண்டி அது மேலேயும் ஒரு வழக்கு போட்டுருவாங்க. சோ தொடர்ச்சியாக எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு மாத காலம் தேர்தல் முடிகிற வரைக்கும் உள்ள இருந்தாங்கன்னா நிம்மதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் மாரிதாஸ் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் திமுக நிச்சயமாக முனைப்பு காட்டும். அதனாலதான் தவேக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேனாம்பட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த மறு நிமிடமே மாரிதாஸ் கைது அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை பதிவிட்டு இருக்கின்றார்கள். ஆனா மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் வீட்டுல தாண்டாக்கிறேன் தொட்டு பாருங்கடா அப்படின்னு கேள்வி கேட்டு என்னுடைய பதிவுகள் இன்னும் இணையதளத்தில் தான் இருக்குது. அந்த பதிவுகளை பொறுத்த வரைக்கும் சிபிஐ பார்க்கத்தான் போது உங்க தலைவர் உள்ளத்தையா போக போறாரு. தேர்தல் நேரத்துல தேர்தல் வேலையை பாருங்கடான்னா கோவாக்கு போன இல்ல மும்பைக்கு போன உங்க தலைவருடைய செயல்பாடுகளை எண்ணி வருத்தம் அடையாத நீங்க சுத்தமான தற்கொலை தாண்டா நீங்க அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்கிறாருங்க. இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையமானது கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா என்ற சந்தேகம் ஏன் மீண்டும் வருதுன்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளத்தை காவல்துறையானது இன்னும் கண்காணிக்குதுங்க. அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் காவல்துறையை விட்டு கண்காணிக்குதுன்னா, சோ அப்படி தேர்தல் ஆணையம் கண்காணிப்பதா இருந்தா யாரெல்லாம் தவறான கருத்தை பதிவிட்டார்களோ அவர்கள் மீது எதிர்கட்சிகள் தானே போய் புகார் அளிக்க வேண்டும். காவல்துறையே சம்மன் அனுப்பி ஏன் அவர் வீடியோலாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தா கேட்பாங்க. அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்குதா இல்ல திமுக கையில் இருக்கிறதா அப்படின்னு சந்தேகத்துடன் ஆர்கே நகர் விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டியதா இருக்குது. எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்கே நகர்ல திமுக காரங்க வீடு வீடா இறங்கிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர்ல திமுக காரங்க வீடு வீடா இறங்கினாங்களா இல்ல அரசு அதிகாரிகளே வீடு வீடா இறங்கிட்டாங்களான்னு தெரியல. இல்ல பிரைவேட் ஏஜென்ட் ஆனது ஆர்கே நகர் முழுவதும் வீடு வீடா இறங்கிட்டாங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம கொளத்தூர் தொகுதியில மொத்தமா குத்தகை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் போய் கதவை தட்டி உங்க கூகுள் பே நம்பர் இருந்தா கொடுங்க, உங்க கூகுள் பே நம்பர் இருந்தா கொடுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்களாம். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கரூர்ல பட்டி வச்சிருக்காங்க, போய் பாருங்க சாமின்னாங்க. ஆனா யாரும் போய் பார்த்தாங்களா தெரியல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பரிசு பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டவை மலை போல குவிந்து இருக்கிறதாம். அதை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது காவல்துறை அங்க போலங்க. இப்போ ஆர்கே நகர் மற்றும் கொளத்தூர் 2 இடத்துலயும் வந்து கூகுள் பே நம்பர் வாங்குறாங்க. அங்க கூகுள் பே நம்பர் கேட்கறவங்க கிட்ட போய் அதிமுக காரங்க ஏன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வாங்க சொன்னாங்க, நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்கப்பா. மொத்தத்துல காவல்துறை மீது பயமும் இல்ல. தேர்தல் ஆணையமானது ஆர்கே நகர் மற்றும் கொளத்தூர் தொகுதியில தேர்தலை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன். சீனியர் மினிஸ்டரா இருக்கக்கூடிய சேகர் பாபு நிற்கின்ற தொகுதி ஆர்கே நகர் தொகுதி, கொளத்தூர் என்பது முதலமைச்சர் நிற்கக்கூடிய தொகுதி. இந்த 2 தொகுதியும் ஒருவேளை அதிகமா பணப்பட்டுவாடா நிகழ்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கும் அசிங்கம், ஆர்கே நகர்ல நிற்கக்கூடிய சேகர் பாபுக்கும் அசிங்கம். ஆனா அதையெல்லாம் வந்து திமுக நினைச்சு பார்க்கதா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் அதிமுக காரங்க தடுத்து நிறுத்துகின்ற போது கூட காவல்துறை வந்து இதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லையாம். அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையரை போய் சந்திக்க போறாங்களாம். இபிஎஸ் கிட்ட சொல்லி நம்முடைய உள்துறை அமைச்சர் கிட்ட இந்த விஷயங்களை பற்றி பேசுங்க, பிரதமருடைய பார்வைக்கு கொண்டு போங்க, இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட கொண்டு போய் சேருங்க, திமுக தமிழகத்துல எப்படியெல்லாம் பண விநியோகம் பண்ணுது பாருங்க அப்படின்னு புகார் அளிச்சிருக்கின்றார்கள். சோ இத்தனை புகார்கள் இருந்தாலும் தமிழகத்துல திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியல தேர்தல் ஆணையத்தினால. அதனால்தான் மேற்கு வங்காளத்துல மறைமுகமாக ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு கதறாங்க மம்தா பானர்ஜி. ஆனா ஆளுங்கட்சி தமிழகத்துல அமைதியா இருக்கு. ஏன்னா அத்தனை அதிகாரிகளும் திமுகவுக்கு சார்பா இருக்காங்களா, இல்ல தேர்தல் ஆணையமானது திமுகவுக்கு சார்பா இருக்குதா? உண்மையை சொல்ல போனோம்னா மத்தியில வந்து மோடி அரசாங்கம் இருக்குது, அது தேர்தல் ஆணையத்தை ஆட்டி படைக்கதா சொல்றாங்க. இப்படி தேர்தல் ஆணையமானது மோடியினுடைய கைப்பாவையா இருந்தா இங்க இன்னாரும் திமுக அரசாங்கமானது இல்ல திமுகவினர் வந்து கதறி இருக்கணுமே. எத்தனை கைதுகள் அரங்கேறிக்க வேண்டும், எத்தனை பரிசு பொருட்கள் கைப்பற்றிருக்க வேண்டும். ஆனா கரூர்ல ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மனித பட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சி எறிஞ்சிருக்கணும். ஆனா எந்த நிகழ்வும் வந்து திமுக எதிராக நிகழவே இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் கிட்ட புகார் அளிச்சாச்சாம், அதே மாதிரி தாசில்தார் கிட்ட புகார் அளிச்சாச்சாம். சோ எத்தனை பேர்கிட்ட புகார் அளிச்சாலும் சரி எதுவுமே நடைபெறவில்லை. அதனால அதிமுக காரங்களை பொறுத்தவரைக்கும் நாமளா இறங்கி களத்துல இந்த திமுக காரன் தர பரிசு பொருட்களையும் பணத்தையும் தடுத்து நிறுத்தாத முன்னாடி ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் வாக்கு கேட்கறாங்களே இல்லையோ வாக்குக்கு பணம் கொடுக்கின்ற பரிசு பொருள் கொடுக்கின்ற விஷயத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால அதிமுக நன்மையா தீமையா என்று பார்க்கும்போது அந்த அதிமுக காரன் நல்லவனா கெட்டவனாடா, கம்நாட்டி பசங்க கொடுக்கறத கொடுக்குறானுங்க தடுக்கிறானுங்கடா. அதனால கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடுவோம், தடுக்கிறவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மக்கள் நிலை மாறிடும். ஏன்னா எந்த ஸ்டேட்டிலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இலவசத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய மக்கள் அதிகம். ஓசில் எது வந்தாலும் சரி எடுத்து குடிப்பாங்க, அது பெனாயிலா இருந்தா கூட. அப்படி ஓசுக்கு அடிமையா இருக்கக்கூடிய தமிழக மக்கள் திமுக பணம் கொடுக்கும் போது அதை தடுக்க யாராவது வந்தா எவ்வளவு கோபம் வரும். அதனால நேரடியா போய் அதிமுக காரங்க தடுப்பதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் இந்த வேலையை திமுக பண்ணுது என்று புகார் அளிக்கின்ற போது தேர்தல் ஆணையம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, கதிரையே சாகுறாங்க. ஸோ மொத்தத்தில் இதை ஜனநாயகம் படம் தொடர்பாகவும் திமுகவுடைய அவலங்களை அனுதினமும் வந்து அம்பலப்படுத்துவதனால எப்படியாவது இந்த தேர்தல் வரைக்கும் வந்து மாரிதாஸ் மற்றும் சவுக்கு சங்கர் முடக்கணும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக தேனாம்பேட்டையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற புகாரின் அடிப்படையில் இன்னைக்கே கைதானாலும் கைதாகலாம். அதனால மாரிதாஸ் மற்றும் சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்கள் பதட்டத்தில் தான் இருக்கின்றார்கள். ஸோ நாங்களாம் இதுக்கெல்லாமா கைதாகுவோம், நாங்க பொறுத்துந்து பாரு திமுக கண்ணில் எப்படிலாம் விரல விட்டு ஆட்ட போறோம்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அவங்க தைரியமா தான் இருக்கிறாங்க. அதனால சவுக்கு சங்கர் மற்றும் மாரிதாசுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. நைட்டுக்கு வீடியோ போட்டாலும் போடுவாரு நம்முடைய சவுக்கு சங்கர், அப்போ நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வீடியோ போடுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. இப்படி கருத்து தெரிவிக்கிறவங்க அத்தனை பேரும் சம்மன் அனுப்பியோ இல்ல புகாரின் அடிப்படையிலோ முடக்கிட்டோம்னா இந்த ஆட்சி வெற்றி பெறுமா, ஐயோ திமுக வெற்றி பெறுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.